அண்மை செய்தி ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த தமிழக அரசு கொண்டு வந்த கட்டுப்பாடுகள் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், இந்த வழக்கின் விவரம் என்ன? ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்து தமிழக அரசு பிறப்பித்த அந்த உத்தரவு அறிவிப்பாணை செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதனை எதிர்த்து தொடர்ந்த வழக்குகளை ஆன்லைன் நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்குகளை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பொதுவாக இதனுடைய பின்னணி என்று பார்க்கும்போது தமிழகத்துல ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்துவதற்கு கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்தது. இந்த சட்டத்தை எதிர்த்துதான் அப்போது தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த அதிர்ஷ்டத்துக்கான ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்து செல்லும் என தீர்ப்பளித்தது. அதே சமயம் திறமைக்கான ஆன்லைன் விளையாட்டுக்கான அந்த ரம்மி போக்கர் அந்த விளையாட்டுகளை தடை செய்ய பிரிவுகளை ரத்து செய்து தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு அந்த திறமைக்கான விளையாட்டுகளுக்கு அதற்கு ஒரு வயது நேரம் உள்ளிட்டவை தொடர்பாக அரசு ஒரு விதிமுறைகளை எல்லாம் உருவாக்கி 2023ல தீர்ப்பளித்திருந்தது. இந்த சட்டத்தின் கீழ் தான் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த விதிமுறைகளை வகுத்து 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி அரசிதழ்ல கெசட்ல அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. அதுலதான் சில விதிமுறைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. அதுல ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கியும் நள்ளிரவுல 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை விளையாட்டுகள் யாரை அனுமதிக்க கூடாது எனும் நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த விதிகளை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல பிளே கேம்ஸ் நிறுவனம், அதே போல ஹெட் டிஜிட்டல் ஒர்க்ஸ், எஸ்போர்ட் பிளேயர்ஸ் நலச்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இந்த வழக்குகளை தொடர்ந்திருந்தன. இந்த வழக்குகள்ல தான் விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி SM சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ராஜசேகர் ஆகியோருடைய அமர்வு முன்பு அந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற்றது. அப்போது இதுல இந்த பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக மூத்த வழக்கறிஞர்கள் முகல் ரோத்தகி, அரியமா சுந்தரம் உள்ளிட்டோரெல்லாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த விளையாட்டு நிறுவனங்களுக்காக ஆஜராகி அந்த வாதங்களை எல்லாம் முன்வைத்தார்கள். அப்போது என்ன வாதங்கள் அவர்கள் முன்வைத்தார்கள் என்றால், அரசின் உரிமை கிடையாது, வர்த்தக உரிமையில பாதிக்கும் வகையில இது உள்ளது என்று அவர்கள் வாதிட்டார்கள். அதே போல ஆன்லைன் ரம்மி விளையாடுவதை அடிமைப்படுத்துவதாக கருத முடியாது என்றும் நீண்ட நேரம் சுயநினைவுடன் பயன்படுத்துவதாக கருத வேண்டும் என்றெல்லாம் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இது ஆன்லைன் விளையாட்டுகள் திறமைக்கானது என்றும் திறமைக்காக விளையாடுபவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் திறமைக்கான ஆன்லைன் ரம்மி அடிமைப்படுத்தி என்பதை ஏற்க முடியாது என்றும் தற்கொலைகளுக்கெல்லாம் பல காரணங்கள் உள்ளது, ஆன்லைனில் விளையாடியாதால் பணம் பறித்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் அந்த வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் PS ராமன், அதே போல அரசு தலைமை வழக்கறிஞர் உள்ளிட்டவர்கள் ஆஜராகி வாதங்களை எல்லாம் முன்வைத்தார்கள். அவர்கள் காசு கொடுத்து ரம்மி விளையாடினால்தான் அதுவும் சூதாட்டம் தான் எனவும் ஆன்லைன் ரம்மியை ஒழுங்குபடுத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது, எனவே இதை ஒழுங்குபடுத்த அரசின் பொறுப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள் மூலமும் வயதை முறையாக சரிபார்க்க முடியாது என்பதனாலதான் ஆதார் எண் கேட்கப்படுவதாக என்ற வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. ஆக இந்த வழக்குல இந்த வாத பிரதிவாதங்கள் என்பதெல்லாம் முடிவடைந்துதான் இன்றைக்கு தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல தற்போது தமிழக அரசு கொண்டு வந்த விதிமுறைகள் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு அளித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ஒரு அதிகாரமாக கேட்க முடியாது, ஆன்லைன் நிறுவனங்கள் தங்களது உரிமை என்றெல்லாம் கேட்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறது. அரசுக்கு இது போல விதிமுறைகளை வகுப்பதற்கும் அதை வெளியிடுவதற்கும் மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்கும் அதிகாரம் உள்ளது என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.